பிரைஸ் அல்லாட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? தூரமா தெரிஞ்ச அந்த செந்நீர கோட்டையை பார்த்து ரன்வீர் கண்ணீர் வடிச்சான். காரணம், அந்த செந்நீர கோட்டை ரன்வீரோட முன்னோருடைய பாரம்பரிய சொத்து. சில நயவஞ்சகர்களால அவங்க கிட்ட இருந்து அது பிடுங்கப்பட்டுருச்சு. விளைவு, ரன்வீரும் அவனோட குடும்பமும் சாதாரணமான குடியிருப்புல இருக்கிறாங்க. இதே கவலையில ரன்வீரோட அப்பா வியாதிப்பட்டு போயிட்டாரு. ஆனா ரன்வீர் மனசு தளரல. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நம்பிக்கையோட இருங்க, நான் கண்டிப்பா அந்த கோட்டையை எப்படியும் மீண்டும் மீட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்துல தான் ரன்வீருக்கு ஒரு செய்தி கிடைச்சது. தலைநகரத்துல இருக்கிற ராஜாவோட பிறந்த நாளுக்கு யாரெல்லாம் நேர்ல போய் வாழ்த்துதல் சொல்றாங்களோ அவங்களுக்கு ராஜா தக்க சன்மானத்தை தருவாருன்னு. கேட்ட உடனே ரன்வீருக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, ஒரு நம்பிக்கை பிறந்தது. ரொம்ப கடினப்பட்டு பல பாடுக்கு அப்புறம் தலைநகர் பகுதியை போய் அடைஞ்சான். ஆனா ராஜாவை பார்க்கறது அவ்வளவு சுலபமா இல்லை. ராஜாவை போய் பார்க்கணும்னா பல ஜனங்களை தாண்டி போகணும். ஜனக்கூட்டம், எங்க பார்த்தாலும் ஜனக்கூட்டம். அரண்மனை சுத்திலும் ஜனங்க ஆவலோடு ராஜாவுக்காக காத்திருந்தாங்க. இந்த கூட்டத்தை மீறி தன்னால போக முடியுன்ற நம்பிக்கை ரன்வீருக்கு இல்லை. ஆனா எப்படியும் ராஜாவை பார்த்துடணுன்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு செய்தி கிடைச்சது. ராஜா குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கு அந்த சாலை வழியா போறாருன்னு. உடனே வேகமா அந்த சாலைக்கு போனான். அங்க இருந்த ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். அவன் விரும்பின மாதிரியே ராஜாவும் அந்த வழியா வந்தாரு. உடனே தான் கிட்ட வரும்போது ராஜா காதுல கேட்கிற மாதிரி கத்தி குரல் எழுப்பி இப்படி சொன்னான், ராஜாவே நீ வாழ்க, உன் ஆட்சியில் இருக்கும் நயவஞ்சகர்கள் மாத்திரம் அப்புறப்படுத்தப்பட்டால் உன் ஆட்சியே பொற்கால ஆட்சி அப்படின்னு சொன்னான். இந்த சத்தத்தை கேட்டோன்னு ராஜா சுத்திலும் தேடி பார்த்தாரு. உடனே திரும்பவும் ரன்வீர், ராஜாவே நீ வாழ்க, உன் ஆட்சியில் இருக்கும் நயவஞ்சகர்கள் அகற்றப்பட்டால் உன் ஆட்சியே பொற்கால ஆட்சின்னு சொன்னான். ராஜா தலை நிமிர்ந்து பார்த்தாரு. மரத்து மேல இந்த ரன்வீரை கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே சேவகர்கிட்ட சொல்லி அவனை கூட்டிட்டு வர சொன்னாரு. ராஜா தன்னை கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு போனான் ரன்வீர். ராஜா கிட்ட வேகமா வந்து, ராஜாவே நீ வாழ்கன்னு ஆரம்பிச்சான். ராஜா தன்னோட கையை எடுத்து, அமைதியாரு, நீ எதுக்கு இப்படி சொல்ற, யாரு என்ன பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே ரன்வீர் தன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவத்தை எல்லாம் சொன்னான். உடனே ராஜா சும்மா இருப்பாரா என்ன, தன்னுடைய சேவகர்கள் அனுப்பி மீண்டும் அந்த செந்நிற கோட்டை ரன்வீருக்கே கிடைக்கும்படி செஞ்சாரு. ஆமாங்க, அவனுடைய விடாமுயற்சியை விட அவனோட நம்பிக்கையும் அவனுடைய சொத்தை திரும்ப அவனுக்கு கிடைக்க வச்சது. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமாங்க, நீங்க எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க பாருங்க, அந்த காரியங்களெல்லாம் அதி விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிச்சயமா அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு ரொம்ப சீக்கிரத்துல சமீபத்துல இருக்கு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நம்பிக்கையோட காத்திருங்க. God bless you all.